வா. ஓகே, இப்போ ரெண்டு பேரும் பின்னாடி வந்து நினைக்கோங்க. நான் சொன்னது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? என்ன செய்யணும்? இந்த பலூனால ஊதி இந்த கிளாஸ் என்ன செய்யணும்? மூவ் பண்ணணும். மாற வேற எதுவும் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? தங்கம் ஜெயிக்குமா சிங்கம் ஜெயிக்குமா? இல்ல இல்ல இல்ல, இப்ப தூரம் பலூன் கையில எடுத்துக்கோங்க. 1 2 3 சொன்ன உடனே எல்லாம் ரெடியா? சிங்கமா தங்கமா? தங்கம் சைடு கேட்கல. சிங்கமா தங்கமா? பாத்துருவோம். ரெடி? கேம் புரிஞ்சுச்சா? கீழே சைடா விழுந்துருக்கூடாது. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். பலூன் உடைஞ்சிராம. வெரி குட், வெரி குட். நல்லா கை தட்டுங்கப்பா, நல்ல உற்சாகப்படுத்துங்க. உற்சாகப்படுத்துங்க. கையை தட்டி, கையை தட்டி, நல்லா கையை தட்டி. சிங்கமா தங்கமா? சிங்கமா தங்கமா? நல்ல உற்சாகமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னப்பா ஓட்டையா? ஓட்டையா? இல்ல, அவ விடுறதுதான் அப்படி விடுறா. சிங்கம் கையை தட்டி. தங்கம் டீமுக்கு இப்பவே நம்பிக்கை போயிடுச்சு. ஓட்டையாப்பா? ஒரு நிமிஷம் பொறுப்பா. ஓட்ட உள்ளது அவதான் மெதுவாட்டா. இப்ப இந்த போட்டியில ஜெயிச்சது சிங்கம். நல்ல ஒரு கிளாப். நீங்க ஒரு பாயிண்ட் தான், இன்னும் 3 சான்ஸ் இருக்கு. நீங்க பலூனை கொடுத்துட்டு போயிடலாம். நீங்களும் போய்க்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு 2 பேரை நாங்க கூப்பிட போறோம். கை தூக்குறவங்களை கட்டாயம் கூப்பிட மாட்டோம். இது முதலிலே சொன்னது. ஓகே, ரைட். பாப்பா அவ பின்னாடி கப்பு சிப்ல யார் இருக்காங்களோ அவங்க கப்பு சிப்பு சொல்லி கொடுத்தாங்களா? வாயே திறக்க. ரைட், சூப்பர். ஓகே, இவங்க 2 பேரும் கேம் புரியும்ல? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சிங்க டீம் ஜெயிக்க போதா தங்க டீம் ஜெயிக்க போதா நல்லா பார்க்க போறோம். கையை தட்டி நல்லா விட்டோம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். இல்லப்பா, ஓட்ட இல்லப்பா. போடுறா போடுறா. சரி, காத்து போதுப்பா. சாரி. ஓகே, போன கேம் உங்களுக்கு பாயிண்ட் டைப்பா. ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட். ஓட்ட காரணமாக எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு. அவ ஊதி ஊதி முயற்சி பண்ணி முயற்சியை கை தட்டி. அதனால ஈச் ஒன் உங்க 2 பேரும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கீங்க. கை தட்டிக்கோங்க. சரியா? இவனுக்கு புது பலூன் கொடுத்துருவோம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கையை தட்டு. நல்ல சைடா விழுந்துடக்கூடாது. தமிழ் அடிக்கிறா. தங்க தட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். பலூன் வச்சு வருங்க. என்ன ஆளுக்கு ஒவ்வொருத்தர் கூப்பிட போறோம். வெரி குட், குட் நோட். அரஞ்சே ராசா வா. நீ வரலையா? வரலையா? வா இங்க ஏக்கா बढ़िया யார் ஜெயிக்க போறான்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, சிங்கம் ஜெயிச்சிச்சுன்னா அடுத்து ஒரு விளையாட்டு இதே விளையாட்டுல உண்டு. தங்கம் ஜெயிச்சிச்சுன்னா தங்கம் டீம் ஜெயிச்சது என்று அறிவிக்கப்படும். நீ ஜெயிச்சிருவியா? நீ ஜெயிச்சிருவியா? பாத்துடலாமா? ரெடியா இருக்கீங்களா?
ரெடி 1 2 3 கையை தட்டி விட்டா வந்து இடையில போக இப்போ சின்னதா அடுத்து முத கேம் வந்து நம்ப முடியல அப்படிதானே யார் வந்து அந்த பலூன் ஓட்டையானதுனால சந்தேகத்துல இருந்தோம் அதனால முதல்ல வந்து அந்த ரெண்டு பேர் வாங்க பார்ப்போம் உங்களுக்கு மறுபடி முதல்ல வந்து அந்த 2 பேர் வச்சு ஓகே வச்சிருங்க இப்பதான் இதுலதான் உங்க டீம் ஜெயிக்குதா தோக்குதான்னு சொல்லி தெரியும் ரெடியா இருக்கீங்களா ஆர் யூ ரெடி உங்க சிங்கடி முகமே செத்து போய் இருக்குது காப்பாத்துறியான்னு பாப்போம் ரெடி 3 2 1 சிங்கம் கையை தட்டி விட்டாவது ரெண்டு பாயிண்ட்ல இருக்காங்க அதனால இந்த மேட்ச் டை ஆயிடுச்சு 2 பேரும் சரிக்கு சமம் கை கட்டிக்கமா பாப்போம் 2 பேருக்கும் அடுத்து ஒரு கேம் வைக்க போறோம் ரெடியா இருக்கீங்களா இந்த கேம் என்னன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி இங்க பாருங்க இப்ப இந்த கேம் என்னன்னா நல்லா கவனிச்சுக்கோ உன் ஒரு கையில பால் இருக்கு பலூன் இருக்கு அப்படிதானே இந்த பலூன் அங்கேயும் போகும் இங்கேயும் போகும் ஆனா இங்க இருக்கிற கிளாஸ இப்படி தட்டிக்கிட்டே அதாவது இந்த கையை யூஸ் பண்ணக்கூடாது இந்த கையை யூஸ் பண்ணாம கையில பால வைக்கவும் கூடாது கேம் புரியுதா ஓகே ரைட் இதே போல ஒரு இதுக்கு மேல ஒரு இது கரெக்டா என்ன செய்யணும் அடுக்கணும் யார் அதிக கிளாஸ் அடுக்க போறான்னு பார்க்க போறோம் ஓகே ரெடியா இருக்கீங்களா ஆர் யூ ரெடி ஓகே லெட்ஸ் கோ தம்பி நீ வா ஃபர்ஸ்ட் சிங்கன் டீம்ல இருந்து ஒரு தம்பி வர்றாங்க இங்க வச்சு அடுக்க கூடாது இங்க எடுத்து தான் அடுக்கணும் ஒரு நிமிஷம் தான் டைம் இந்த கையில பந்து என்ன செய்ய கூடாது தொற்ற கூடாது மறந்து தொட்டனா அதே மாதிரி பலூன் கீழே விழுந்துட்டாலும் அவுட் சரியா ஓகே ரெடியா இருக்கீங்களா ரெடி நின்னு போ ரெடி 1 2 3 கையில வைக்க கூடாது கேமோட ரூல் என்னன்னா தட்டிக்கிட்டே இருக்கணும் சரியா 1 2 இதெல்லாம் 1 2 3 கையில வச்ச ரெண்டாவது கையை யூஸ் பண்ணிட கூடாது எத்தனை பாயிண்ட் எடுக்க போறீங்கன்னு சொல்லி பார்க்க போறோம் நீங்க பாத்துட்டே உங்க டீம் உங்களுக்குள்ளே தான் ஆட வச்சிருக்கீங்க கீழே 5 கிளாஸ் வைக்கணும் கையில வைக்க கூடாது கையில வச்சிட்டே இருக்க வைக்க கூடாது அப்படி பாயிண்ட் வந்து போயிடும் உனக்கு பாயிண்ட் ஓகே 2 4 5 9 11 11 பாயிண்ட் சிங்க எடுத்துருக்கீங்க கை தட்டி அடுத்து தங்க டீம்ல இருந்து
பதினொன்னு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏமாத்திட கூடாது. 11 பாயிண்ட். கேம் புரிஞ்சிச்சுலாக்கா? 1 2 3 கையில வைக்க கூடாது, கையில இப்படி வைக்கவே கூடாது. ஓகேவா? லைட்டா பண்ணிட்டு ரெடி 1 2 3. நீ எவ்வளவு தூரம் ஆனாலும் பலூன் அடிச்சு கொண்டு போயிடலாம், அது உங்கள் விருப்பம். கையில வைக்க கூடாது. கை 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 கையில பலூன் விளையாடிட்டே இருக்கணும். வைக்கிறா ஸ்ட்ரைட்டா வைமா, கரெக்டா நேரே வை, நேரே வை, நேரே வை. நேரே வை, நேரே வை, நேரே வை. கையில வைக்க கூடாது. மேல தட்டிட்டே இருப்பாங்க. ஐயோ ஐயோ, உனக்கு எப்படி வருது? தட்டு பலூனை தட்டிட்டு இருக்கு. நீயே கையில தட்டி விட்டு போ. உன்னால முடியும். எவ்வளவு பாயிண்ட் அடிச்சோம் நீ விளையாடுனா அடுத்த டீம் வந்து விளையாடு. கவலைப்படாம விளையாடு, பயப்படாம விளையாடு. இருக்கு டைம். பலூன் போயிடுச்சு. 2 4 5 7 9 பாயிண்ட். கை தட்டுங்க பாப்போம். பலூன் எடுத்துட்டாங்க சரங்க எடுத்துட்டாங்க. 9 பாயிண்ட் எடுத்துருக்கீங்க. 2 பாயிண்ட் லீடிங்ல தான் இருக்கீங்க. இன்னும் 2 டீம்ல இருந்து 2 பேர் வர போறீங்க. வெரி குட், சூப்பர். குட்டில இருந்து யாராவது கூப்பிடுங்கண்ணா. குட்டி பிள்ளைங்கள்ல ஒருத்தர் கூப்பிடுவோம். விளையாடிட்டு சும்மா வா. லாரியா வேண்டாமா? நீ லாரியா அவன் நம்ம ரெடியா இருக்கான். என்ன பலூன் ஜெயிச்சு தான் இருக்கான். ரெடியா? ஏன் புரிஞ்சுச்சா? எடுத்துதான் வைக்கணும். 3 1 2 3. அந்த கையை தொட கூடாது. 1 2 3. हमारे गेट तक के கொஞ்சமா கட்டியா மேல ஐட்ட நம்ம கிளாஸ் अरे ये कुटरा फुटबॉल ரெண்டு 4 5 பாயிண்ட் 11 5 16 பாயிண்ட் சிங்கிள் டீம் எடுத்துட்டாங்க. அடுத்து நீங்க கடைசியான உட்கார்ந்து நானே போடுறேன். அவன் அடிச்சு மறந்து வாலிபால் சொல்லி நிறுத்திட்டான். தங்கம் ஜெயிச்சிருமா? கையை தட்டி விட்டா கொடுங்க. 1 2 3. அடிக்க அடிச்சு விடுமா? கையில பிடிக்காது, கையில பிடிக்காம வா 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 வா. ரெண்டு கிளாஸ் வச்சிருக்காங்க. கை தட்டிருங்க. அவ ஒருத்தி தான் கேம் நல்லா விளையாண்டுருக்கா. கேம் ஃபுல்லா விளையாண்டுதா. கை தட்டிருங்க. அவ 9 2 11 பாயிண்ட். அந்த அண்ணன் விளையாடுறானா? அவன்ட கொஞ்ச நேரம் கொடுத்துருங்க. நானே அடுத்துனே. வாங்க. ராஜா இங்க வந்து. நீ
நீ கடைசியா விளையாடுன இன்னும் ஒருத்தரை கூப்பிட்டுட்டு உன்னை கூப்பிடுவோன்னு ரைட் நீ வா சரி ரெடியா இருந்துக்கிறீங்களா கேம் தெரியுங்களா ஓகே இப்போ 16 பாயிண்ட் 11 பாயிண்ட் கடைசியா வர்றவங்க உங்க டீம்ல நல்லா விளையாட தான் முடியும் ரெடியா இருக்கீங்க 1 2 3 நாலு கிளாஸ் வச்சிருக்கா 16 4 20 ஓகே உங்க நீங்க இன்னும் 10 பாயிண்ட் எடுத்தா நீங்க ஜெயிச்சிடலாம் கடைசியா யார் வர போறான்னா பாத்துக்குவோம் உங்க டீம் ஜெயிக்கிறதுக்கு இந்த அக்கா தான் பாத்துக்கோங்க ஓகே ரெடியா இந்த கையை யூஸ் பண்ண கூடாது சரியா புரிஞ்சுக்கணும் இந்த கையை யூஸ் பண்ண கூடாது ஒரு கையை வச்சுதான் சிங்கம் டீம் ஜெயிச்சிடுச்சு கை சிங்க டீம் ஜெயிச்சிட்டாங்க ஆனா தங்கம் டீம் விட்டு கொடுக்க போய் தான் சிங்க டீம் ஜெயிச்சிங்க அதனால சிங்க டீம் தங்கம் டீமுக்கு ஒரு கிளாப் பண்ணிட்டு பாப்போம் ஓகே சூப்பர் இப்போ நம்ம ஒரு சின்ன வசனம் கத்துக்கிட போறோம் கேம் நல்லா இருந்ததா எத்தனை பேருக்கு தூக்கம் வருது தூக்கம் வரவங்களா கை தூக்கு தூக்கம் வருதா எப்படி தூக்கம் வரலையா தூக்கம் வரலாம் சரி ஓகே இப்போ ஒரு வசனம் கற்றுக்கலாமா இங்கே வந்ததே எதுக்கலாம் வசனம் கற்றுக்கலாம் இல்லைண்ணா வசனம் கற்றுக்கலாமா எத்தனை பேருக்கு வசனம் நான் நல்லா பிடிக்கும் நம்ம ஏன் வசனம் கற்றுக்குறோன்னா நீ வசனத்தை கற்றுக்கிட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா வாழ்க்கை நல்லா இருக்கும் சரியா நீ எப்படி மாறிடுவ பெரிய ஆளாக வரும்போது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரியா இப்போ நாங்கள்லாம் பாரு நாங்கள் அம்மா வீட்டில் இப்படியே வந்தோம் இல்லை உங்களை கூட குட்டி பிள்ளையா இருந்தாலே வந்தோம் அப்படிதானே எப்படி இப்படி ஆயிட்டோம் நாங்கள் என்ன பண்ணோம் நல்லா வசனம் கற்றுக்கிட்டோம் புரியுதா நல்லா வசனம் கற்றுக்கிட்டு எது உண்டுனாலும் என்ன பண்ணோம் இல்லை எங்க கவரி ஹலோ என்ன உண்டுனாலும் என்ன பண்ணுவோம் ஏசப்பட்ட கேட்டோம் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிப்போம் உங்க முன்னாடி நின்று எல்லாம் கற்று தரோம் சரியா நீங்களும் எங்களை போல ஆகலாம் சரியாம்மா இப்போ ஒரு வசனம் கற்றுக்கலாமா எல்லோரும் ஷர்ட்டு பேசக்கூடாது எல்லாம் கப்சிப்ல இரு கப்சிப் வசனம் கற்றுக்கலாமா பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் எபேசியர் 6:1 எனக்கு எத்தனை பேருக்கு இந்த வசனம் ஏற்கனவே தெரியும் தெரியுமா சரி ஓகே இந்த இவ்வளவு பேருக்கு தெரியாது சரியா கற்றுக்கலாமா ஒரு 2 வாட்டி கூட சொல்லித்தரேன் யாரு சொல்றீங்கன்னு பார்க்கலாம் சரியா பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் எபேசியர் 6:1 சொல்லலைன்னா முன்னாடி வந்து சொல்லணும் சரியா வாய் வந்து சொல்லணும் சரியாம்மா வசனத்துல வாய் வந்து என்ன பண்ணணும் சொல்லணும் சரியா இப்போ ஒரு வாட்டி கூட சொல்லிருக்கா பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் நியாயம் எபேசியர் 6:1 எத்தனை
முடிஞ்சிருச்சு. சொல்லுமா சொல்லுமா சொல்லு சொல்லுமா சொல்லு சொல்லு சொல்லு. உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் இது தம்பி பேர் என்ன? எல்லாரும் அங்கே ஒரு கிளாஸ் பண்ணுங்க பார்க்கலாம். வேற யார் சொல்ல போறீங்க? வேற யார் சொல்ல போறீங்க? நீ சொல்லி பார்க்கலாம். கர்த்தருக்குள் உன் பேர் என்னம்மா? அந்த பாப்பா கீழ்படியுங்கள், இதுவே ஞானம். உன் பேரு அவங்க எல்லாரும் இது நியாயம். ஓகே ஓகே. உன் தம்பி பேருமா? ஜஸ்வின் ராஜா. அவனுக்கு ஒரு கிளாப் பண்ணி பிரைஸ் பண்ணுங்க. வசனம் சரி சரி. இந்த வசனம் சொன்ன பிள்ளைங்களா நீங்க பார்க்கலாம். வசனம் சொன்னாங்க மட்டும் உட்கார் உட்கார் உட்கார். தம்பி வா தம்பி வா நீ வா. இந்த பக்கம் இப்படி வா. என்ன பாரு முட்பா விளையாட போறீங்க. வாங்கிட்டியா? வேற யாருங்க வசனம் சொன்னது? வேற யாருக்கு இந்த வசனம் தெரியும்? சொல்லு சொல்லு சொல்லு. பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம். எபிரேயர் 6:1. எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம். எபிரேயர் 6:1. சின்ன பிள்ளைங்க யாராவது சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க சொல்லுங்க. கிளாப்
பண்ணுங்க எல்லாரும். சொல்லுங்க. உங்கள் கட்டற்கு கீழ்ப்படியுங்க. நியாயம் பெரிய உள்ள நான் தான் சொல்லிட்டாங்க பேசுறேன். சரியா? அடுத்து யார் யார்? வேற யாரு? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இதுவே நியாயம். எபேசியர் 6:1. இந்த முக்கால் பாக நான் சொல்லிட்டேன். அதனால முழு பிரைஸ் எனக்கு. சரியா? இல்ல இது ஒரு கிளாஸ் பண்ணி பார்க்கலாம். வா. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. நானே சொல்லிட்டேன். எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டேன். ஓகே, இப்ப நிறைய பேருக்கு தெரியல. அப்படித்தானே ஒரு வாட்டி கூட சொல்லிடலாமா? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. இது என்னன்னு தெரியுமா? இப்போ ஸ்கூல்ல என்ன பண்றாங்க? டீச்சர் படிச்சுட்டு வர சொல்றாங்க. அப்படிதானே? வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் செய்ய சொன்னா என்ன பண்றது? ஹோம்ஒர்க் செய்யாம போயிருது. அம்மா என்ன பண்றாங்க? கடைக்கு போக சொல்றாங்க. என்ன பண்றது? கடைக்கு போகாம அவனுக்கு வேற வேலை இல்லையா? என்னைய போ சொல்றேன்னு சொல்றது. கடைக்கு போறது இல்ல, திருடுறது, பொய் சொல்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் என்னது? கீழ்ப்படியாததுதான். அப்படிதானே? கீழ்ப்படியாதானே? இப்ப பாரு, நான் எவ்வளவோ சொன்னேன் அந்த செவ்வொரு பக்கத்துல சாயாது. நான் என்ன பண்ணா? அந்த செவ்வொரு பக்கத்திலேதான் போய் சாஞ்சிருக்கான். அப்படிதானே? இதெல்லாம் என்னது? கீழ்ப்படியாத தன்மைகள். அப்படிதானே? சரி, அதனால அதுக்குதான் என்னது? கீழ்ப்படியணும். சரிதா? கீழ்ப்படிஞ்சா மேல் படிக்கு போகலாம். சரியா? கீழ்ப்படிச்சாதான் மேல் படிக்கு போக முடியும். அப்படிதானே? கீழ்ப்படியாங்கலன்னா மிஸ் படிச்சுட்டு வர சொல்றாங்க, படிக்காம போறீங்கன்னா யாருக்கு நஷ்டம்? 10th 12th 11th மார்க் சீட் யாருக்கு குறையும்? மார்க் யாருக்கு குறையும்? குறையும். வேலைக்கு போக முடியுமா? அப்புறமா சம்பாதிக்க முடியுமா? அப்புறம் எதுவுமே பண்ண, வீட்டை பார்க்க முடியுமா? எதுவுமே பார்க்க முடியாது. அப்படிதானே? படிக்காம இருந்தா என்ன பண்ணணும்? கடைசியில மாடு மேய்க்க போக சொல்லுவாங்க. அப்படிதானே? எருமை மேய்க்க, மாடு மேய்க்க அப்படி சொல்லுவாங்க. அப்படிதானே? அதனால நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க தானே? படிக்கணும். சரியா? கீழ்ப்படியணும். சரியா? அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். அதுக்காக அம்மா அப்பா எது சொன்னாலும் கீழ்ப்படியணும் கிடையாது. இப்ப நீயும் ஒரு பொருளை திருடிட்டு வர, எங்க இருந்து? ஸ்கூல்ல இருந்து ஒரு ரப்பரோ பென்சில பக்கத்துல திருடிட்டு வந்துட்டேன். உங்க அம்மா சொல்றாங்க வச்சுக்க அப்படின்னு சொன்னா அதை நீயே வச்சுக்கணும். இது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. கெட்டது. கேட்கலாமா? அம்மா சொன்னதை கேட்கலாமா? அந்த காரியத்துல என்ன பண்ணக்கூடாது? கேட்கவே கூடாது. இப்போ என்ன பண்ணணும்? மறுநாளை கொண்டு போய் கொடுத்துட்டு மன்னிப்பு சாரி சொல்லிட்டு வந்துடணும். சரியா? கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். சரியா? ஓகேயா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மதியம் நல்லா சாப்பிட்டீங்களா? இவ்வளோ சாப்பிட்டீங்களா? சார் நீ இவ்வளோ வாயா சாப்பிட்ட? ரைட்டுடா. ஓகே, ரைட்டு. இப்போ உங்களை பார்க்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தவங்க வந்துருக்குறாங்க. அவர் பேர் என்ன பேருப்பா? ஜாக். எங்க? அப்படியா? இந்த வர அப்படி ஜாக் அவர் எங்க போறாங்க? ஜாக்கு அப்படியா? ஜாக்கே ஜாக்கே அண்ணா நிக்கிறான் போறாங்க. ஜாக் எங்க போனாரு? ஜாக்கே இங்கேயாடா இருக்கு? ஆமாவா? டேய், உன்னை எங்கெல்லாம் தேடுனா நீ இங்க வந்து ஒளிஞ்சு கிடக்குற. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுட.
நீ ஒழுங்கா நான் சொல்றேன் கேளு. இங்க எல்லாரும் இந்த ஜாக் அண்ணனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஜாக்கு வான்னு சொன்னாதான் என்ன செய்வாங்க, வருவாங்க. எல்லாம் கூப்பிடுங்க பாப்பா, ஜாக்கு வான்னு சொல்லுங்க. என்ன சேர்த்தா எனக்கே கேட்கல, ஜாக்கு கேட்கு. ஜாக்கு உன்னைய பார்க்கதான் வந்திருக்கிறாங்க, ரொம்ப சீனை போடாத வா. டேய் மரியாதை கொடுக்கணும்டா அண்ணனுக்கு. வாய் வாயின்னு சொல்லி சொல்ற வெறும் கொழுப்பு பாத்தீங்களா? ஒரு கை தட்டு தட்டுங்களே வந்துருவோம். பாரு, ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத. டைம் ஓவரா போச்சுன்னா அப்புறம் பாத்துக்கோ. வரியா வரலையா? வாடா, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பிடிக்கணும். என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு இங்க என்ன வேலை? சேட்டை பண்ணாம இருடா. சரி, இங்க மைக்கு விடுறா. அதை சொல்லு, என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு எல்லாரும் எதுக்கு? ஆமா, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு பாப்போம். இல்ல ஹாய் சொல்லுங்கடா, ஹாய் சொல்லுங்க. ஜாக்கு நல்லா சரி பாயா? டேய் பாய் இல்லடா, ஹாய் சொல்றாங்கடா. சரி, வந்ததே வந்துட்டேன். நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் மட்டும். எதுக்கு அங்க இங்க உனக்கு சொல்லு. உனக்கு சோறு வேணுமா? இப்போதான்ற பிரியாணில மட்டும் நான் தின்ன மரியாதை கொடுறா. சரி, ஜாக் அண்ணனை ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லுவோமா? வசனம் சொல்லி கொடுக்க சொல்லுவோமா? ஏன்டா உனக்கு? சரி, ஒரு வசனம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை மட்டும் சொல்ல சொல்லுவது. சரி சரி, பாசம், ரொம்ப பாசம் உள்ள ஒரு தம்பி. ஓகே, எல்லாருக்கும் ஒரு கதை மட்டும் நீ சொல்லி கொடுத்துரு. ஓகேவா? கதை நான் சொல்லவா, நீ சொல்றியா? நீ சொல்றியா? சரி, ஜாக் அண்ணன் எத்தனை பேருக்கு கதை சொல்லும்? நீ தாண்டா கதையே சொல்ல போற, உனக்குன்னு சொல்லு இல்லையா? சரி, ஜாக் அண்ணன் ஒரு கதை சொல்லுவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஜாக்கு, ரொம்ப சேட்டை பண்ணாம சீக்கிரம் ஒரு கதையை சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். சரியா? ஓகே, ரைட். ஜாக்கு சொல்றியா? இல்லையா? இவ்வளவு நேரம் சொல்றேன்னு சொன்ன இப்ப இல்லன்னு சொல்லி சொல்ற. நீ சொல்லலையா? சரி சரி, ஜாக் அண்ணன் சொல்லட்டா, நானே சொல்லட்டுமா? ஒரு நாள் ஒரு பெரிய காட்டுல. என்னடா உனக்கு? நீ சொல்றியா? சரி சொல்லு. சரி, ஜாக் அண்ணன் ஒரு கதை சொல்ல போறாங்க. கை கட்டுங்க ஜாக் அண்ணன் எல்லாரும். சரி, ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடைச்சுட்டாங்களா? இங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்குல்ல. அடுத்து என்ன செஞ்சாங்க? வேற என்ன சொல்லிட்டு போச்சு? அதைத்தான் அவனு சொன்னா. இந்த கதை தெரியுமா? உன் கதை எல்லாருக்கும் டூ கூடாத, ஒரே கதையை சொல்லிட்டு உபயோகிக்கிட்டு நானே கதை சொல்றேன். சரி, சொல்லட்டுமா? வேற ஒரு கதை சொல்லு. வேற ஒரு கதை சொல்லிடுவோமா ஜாக் அண்ணனை? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஜாக் அண்ணன் வேற ஒரு கதை சொல்ல போறாரு. எல்லாம் கை கட்டு அமைதியாரு அப்படின்னு ஜாக் அண்ணன் சொல்லுவாரு. சரி, ஓகே ஜாக்கே, இப்போ வேற ஒரு கதை என்ன செய்யணும் நீ சொல்ல. மைக்கு பாவண்டா, அவரு பாவண்டா மைக்கு ஸ்டாண்ட் வந்திருக்காரு. சரி, இப்ப வேற ஒரு கதை சொல்லிடுவோமா ஜாக்கே? இப்ப எல்லாரும் இப்ப வேற ஒரு கதை சொல்லுவோமோ? வேற ஒரு ஊர்ல வேற ஒரு பாட்டி.
அப்போ வேற ஒரு காக்கா வந்து பாவி ஒரே கதையை வச்சு எப்படி ஒப்பேத்திட்டு இருக்கா பாரு. நீ கதையே சொல்லனா நானே சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு நாள் என்னடா நீயே சொல்லு, சீக்கிரம் வேகமா சொல்லு. அப்ப இன்னொரு கதை சொல்லிடுவோமா? இன்னொரு கதை ஒழுங்கா சொல்ல உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். இன்னொரு கதை சொல்லிடுவோம் சரியா? சரி ஜாக் இன்னொரு கதை சொல்ல போறேன். எல்லாம் கை கட்டி வாயில வரல வை பாப்போம். வாயில வரல வை. கை கட்டி சொல்ற அந்த பின் சட்டையா? எல்லாம் பின் சட்டை தான் போடுங்க. என்ன செஞ்சாங்க? பின் சட்டையா? சரி சரி இன்னொரு கதை எல்லாருக்கும் சொல்லி பார்ப்போம். சரி இன்னொரு கதை சொல்ல போறாங்க. எல்லாம் கவனிங்க. இன்னொரு ஊர்ல இன்னொரு பாட்டி அப்ப இன்னொரு வரையை இன்னொரு காக்கா தூக்கிட்டு போயிடுச்சோ? புருடா விட்டுட்டு இருக்கான் பாரியா. யாருக்குமே தெரியாத ஒரு கதை சொல்லிடுவோம். யாருக்குமே தெரியாத ஒரு கதை என்ன செய்யணும்? சொல்லணும் சரியா? ஓகே பேட்ச் வேணுமா? சரி ஓகே. யாருக்குமே தெரியாத ஒரு கதை என்ன செய்யணும்? நீ சொல்ல போற. சரி எல்லாம் கை கட்டி ஜாக்கே மானத்தை வாங்காத. எல்லாரும் அடிக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. டக்கு புக்குன்னு சொல்லிட்டு போயிடணும். சரி யாருக்குமே தெரியாத ஒரு கதை சொல்ல போறோம். கவனிச்சுக்கோங்க. என்னடா பசிக்குதா? கதைக்கு விடுன்னு சொல்லிட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி யாருக்குமே தெரியாத கதையை சக்கு புக்குன்னு சொல்லிட்டு அது மைக்கில முடிஞ்சோடனே பிஸ்கெட் தருவாங்க, சாப்பிட்டுட்டு போலாம் சரியா? சரி ஓகே. யாருக்குமே தெரியாத ஊர்ல யாருக்குமே தெரியாத பாட்டி யாருக்குமே தெரியாத வடை. நீ கதை சொன்னதே போதுடா. நாங்களே கதை பாத்துக்கிறோம். அண்ணன் ஒரு வசனம் சொல்லி தரேன். எல்லாரும் நான் அண்ணன் சொல்ல நீ ஒன்னும் சொல்ல. நீ சொன்ன லட்சணமே போதும். சரி அண்ணன் சொல்லுங்க. சரி அண்ணன் ஒரு வசனம் சொல்றீங்க. சரி ஒரே ஒரு சான்ஸ் தருவேன். ஜாக் சொல்ல வசனம் சொல்றீங்களா? சொல்லுங்க. உங்கள் தூக்கமா? ஜாக்கே வேற உங்கள் தூக்கம். இந்த வசனம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? வா வா சொல்ல ஓடியா. எனக்கு ஒரு மைக்கு பிடிங்கப்பா. அண்ணே உனக்கு இந்த வசனம் தெரியுமா? என்ன அண்ணன் சொல்ல எல்லாரும் சொல்லுங்க. உங்கள் சந்தோஷமாய் இருக்கும். உங்கள் துக்கம் தூக்கம் இல்ல துக்கம். இவனை வச்சு முடியல. நான் சொல்ல எல்லாரும் சொல்றீங்களா? சொல்லுங்க. உங்கள் அமைதியா இருக்குன்னா நைட்டு சோறு கிடையாது. உங்கள் ஒழுங்கா சொல்ற பேச்ச கேட்டு அமைதியா இரு. உங்கள் ஏண்டா சொல்லுடா. யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி வந்ததே வந்துட்ட. ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடு பாப்போம். நல்ல வார்த்தையா பொய் பேசணுமா? பொய் பேசக்கூடாது. சரி வேற என்ன?
கெட்ட வார்த்தை இங்க யாராட்டும் கெட்ட வார்த்தை பேசுவீங்களா? பொய் அடிக்கிறான் பாரு, அதுலயும் ஒரு பொய். இனிமேல் பேசக்கூடாது சரியா? சரிட்டு ஜாக்கனை வந்துட்டாங்க. ஜாக்கு நிறைய நாடகம்லாம் நடிக்க ஆட்கள் ரெடியா இருக்காங்க, நீ போயிட்டு வா. எல்லாம் ஜாக்கு டாட்டா பாய் சொல்லுங்க. அவங்க பாய் சொல்றாங்க, நீ ஹாய் சொல்ற. நீ இப்ப போகணும்டா. இருப்பியா? டேய் ஒழுங்கா சொன்னா கேளு. ஒழுங்கு நாடகத்தை பாக்கட்டா? உன் மேல எம்பிட்டு பாத்து. இவனை உங்க வீட்டுக்கு கூட்டு போறியா? இவனை கூட்டு போறியா? கூட்டு போறியா? இவன் சாப்பிடுற சாப்பாடை கொடுத்துருவீங்களா? ஜாக்கி நீ என்ன சாப்பாடு சாப்பிடுவே அதெல்லாம் சொல்லு பாப்போம். சிக்கனு, அப்புறம் மட்டன், அப்புறம் மூளையா, அடுத்து குடலா, அடுத்து லிவரா, அடுத்து வேற என்ன? பர்கரா, அடுத்து இதெல்லாம் சாப்பாடு போடுவியா? நீ ஒரே புதியா போட்டு கொண்டுருவாங்க. சரி நீ இப்போ நீ எல்லாரும் டாட்டா சொல்லிட்டு போவோம். அடம் பிடிக்காத போகணும் பாரு. அந்த கண்ணாடி போட்டு அக்கா உன்னை முறைச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா? என்ன ஒரு இங்க ஏண்டா போற? அவசரப்படாத. சரி சரி நீ சேட்டை பண்ற, கொண்டு வாங்க, அவன் கூண்ட கொண்டு வாங்க. சரி போயிட்டு எல்லாரும் எல்லாரும் ஜாக்குக்கு ஒரு பாய் சொல்லுங்க பாப்போம். என்னடா உன்னை கூப்பிட்டா? யாரு கூப்பிடலடா, போடா. நீதான் கூப்பிட்டியா? ரைட் ஓகே. சரி எல்லாருக்கும் ஜாக்கு பாய் சொல்லு பாப்போம். ஏய் பாய் பாய் சொல்லு பாய். சரி நீ சேட்டை பண்ற, மேல மேல தூக்குங்க. நான் அடங்க மாட்டேன். உள்ள போ. உள்ள ஓரியா உன்னை புடிச்சு வெளுக்கவா? உள்ள போடா. உள்ள போடா. கேக்கும் அப்படியே அங்க கூட்டிட்டு வந்து பத்திரமா வச்சிருங்க. சரி ரைட், ஜாக்குக்கு நல்லா ஒரு கிளாப் பண்ணிருங்க பாப்போம். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் இருக்கிற இடத்துல பவுடர் போடுவோம். உட்கார்ந்தே அப்படி எல்லாம் கையில பவுடர் எடுத்துக்கோ. எல்லாம் கையில பவுடர் எடு. சிக் 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 பட் 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 பட். ஓகே ஹாப்பியா மாறியாச்சு. இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஓகே अच्छा ரைட் ஓகே. ಒಂದು ಸ್ಕಿಟೋಡ ಮುಟ್ಟುವ. ಇಲ್ಲ ಅವಳು ಸ್ಕಿಟೋಡ ரெடி ஸ்டார்ட் 1 2 3 எல்லாவற்றிற்கும் மேலான ஒருவரையொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரி, தேவ அன்பு மாறாது. ஞாபகம் இருக்கா? சரி சொல்லலாமா? தேவ அன்பு அன்பு பிறரை நேசிக்கும். ஞாபகம் இருக்கா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சரி, உங்களுக்கு எல்லாம் வீடியோஸ் கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாரும் என்ன பண்ணீங்க? நிறைய பேர் இல்ல 3 நாள் கலந்து கொண்டீங்க, அப்படிதானே? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? சரி, இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும். சரியா? எல்லா பிள்ளைங்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் நல்ல பிள்ளைங்க. நீங்க எல்லாரும்
கூப்பிட்டதுக்கு வந்து அழகாக கலந்துக்கிட்டீங்க, நல்லா பாட்டு படிச்சீங்க. உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா? சரி, இனிமேல் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டோம்னு சொன்னால் வாங்க, சரியா? நான் சொல்லி விட்றேன். இந்த அக்கா மாட்டெல்லாம் நீங்கள் வந்து இதே மாதிரி பாட்டெலாம் சொல்லி தருவாங்க. நல்லா பாட்டு படிச்சுட்டு சந்தோஷமாக போகலாம், சரியா? சரியாம்மா? இந்த அக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா. அந்த அக்கா பேர் என்ன பேர் தெரியுமா? அஸ்வின் அக்கா. என்னோட நேம் வந்து அஸ்வினி. ஓகே, எங்க அண்ணாவோட நேம் வந்து ரஞ்சித். சரி, எல்லாம் அண்ணா அக்காவுக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்க. அக்கா நல்லா 3 நாள் வந்து எவ்வளோ அழகாக உங்களுக்கு ஜாலியாக சொல்லி தந்தாங்க. என்ன உங்கள் எல்லாத்துக்கும் அக்கா மறக்கவே கூடாது. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன செய்யணுமா, அந்த அக்காவுக்காக நீங்கள்லாம் ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் என்னென்னா ஏசுப்பாட்ட சொல்லணும், ஏசுப்பா அந்த அக்காவை ஆசீர்வதிங்க. அவங்க நல்லா நிறைய பாட்டு சொல்லி தந்தாங்க. அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, மதுரையில் படிக்கிறாங்க, புரியுதா? அப்போ அவங்களுக்காக நீங்கள் இசைப்பட்ட ஜோம் பண்ணுங்க. இசைப்பா அந்த அக்காவை ஆசீர்வதிங்க, அவங்க நல்லா என்ன செய்யணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணணும், சரியா? அப்புறம் அவங்களுக்கு கூட ஒரு இவங்க கூட ஒரு அண்ணன் வந்தாங்கல்ல, அந்த அண்ணன் பேர் ரஞ்சித். அந்த அண்ணன் பேர் என்ன பேர்? உங்களுக்கு இந்த கலரிங் போடும்போது அவங்க கூட வந்து உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்கள பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. நல்ல பையன். அவங்களும் அந்த அண்ணனும் காலேஜ் தான் படிக்கிறாங்க. நீங்களும் இவங்களே மாதிரி நல்லா படித்து காலேஜ் படிக்க வரணும்ல. காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வரணும், கவர்மெண்ட் வேலைக்கு வரணும். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரே ஒரு வழி தான். இப்போவே என்ன செய்யணும், நீங்கள் ஏசப்பாட்ட சொல்லணும், கேட்கணும். இப்பப்பா எனக்கு இந்த அக்கா மாதிரி நல்ல டேலண்ட் தாங்க, நான் நல்லா படிக்கணும், நானும் காலேஜ் படிக்கணும், எனக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும். என்ன குறைனாலும் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் சரி, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் சரி யார்கிட்ட சொல்லலாம்? அவர் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அப்பா மாதிரி, அன்னை மாதிரி. நீ என்னன்னாலும் அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், சொல்லி கேட்கலாம், சரிதா? புரியுதாடா? இப்போ வந்து நீங்கள் வந்து நாங்கள் கூப்பிடும்போது வாங்க, வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க நிகழ்ச்சி நடத்தும் போது வாங்க, வந்து கலந்துக்கோங்க, சரியா? அது போய்க்கலாம், கலந்துக்கோங்க, சரியாம்மா? இப்போ வந்து 3 நாளும் ஒழுங்காக வந்து இவங்க இருப்பீங்கல்ல, அவங்க எழுதுங்க. சரி, அப்போ 1 நிமிஷம் இருங்கம்மா. ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், பரிசு கொடுக்கலாம். எல்லாரும் முழங்கால் போடு, முழங்கால் போடு. நான் என்ன சொன்னேன், ஜெபம் அப்படின்னா என்னன்னா, ப்ரேயர் அப்படின்னா என்னன்னா நம்ம ஏசப்பாட்ட பேசுறது. உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுறீங்களா, அதே மாதிரி ஏசப்பாட்ட சொல்லணும். என்னோட பிரச்சனை இது, எனக்கு இது வேணும், இது தேவை. நீங்கள் தனிமையாக போயிட்டீங்கன்னா பயமாக இருந்ததுன்னா உடனே யாரும் கூப்பிடலாம், ஏசப்பா எனக்கு நீங்கள் கூட வாங்க, பயமாக இருக்குது. ஸ்கூலில் டீச்சர் வந்து சத்தம் போட்டாங்க, நல்லா படிப்பு வரலன்னா உடனே நீங்கள் என்ன செய்யலாம், ஏசப்பா எனக்கு நல்ல ஞானம் தாங்க, எது நானும் கேட்கலாம் அவர்கிட்ட. நீங்கள் எது கேட்டாலும் அவர் உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்காரு. அதனால் எப்பவும் கேட்கலாம், எந்த இடத்துலையும் கேட்கலாம். நம்ம உடம்புல போட்டுதான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கும்போதும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் ஏசப்பாட்ட கேட்டனா உடனே ஏற்றுப்பாங்க. அவங்க உங்களுக்கு கேட்பாங்க. சின்ன பிள்ளைங்கன்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்கலாம் ரொம்ப பிடிக்கும். அதுதான் நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி பிள்ளைங்களுக்காக, ஏசப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கும் ஏசப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணோம். நல்லா இருந்துச்சா அந்த கூட்டம்? நல்லா இருந்துச்சா? சரி, வெளியில் வந்து உங்கள் வெளியில் உள்ளவங்களாம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? நாங்கள் படித்தோம், அன்பு கொடுக்கணும், எல்லாத்தையும் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா எந்த நல்ல பழக்கங்களை நீங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும், சரியா? வெளியே கேட்பாங்க, நீங்க போன உடனே என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி சொன்னாங்க. அவர் தான் நமக்காக சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக என்ன செஞ்சாரு, சிலுவையில அடிபட்டு மறித்து 3ஆம் நாள் உயிரோட வந்தாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி தந்தாங்க. அவர் வந்து அன்புள்ள ஆண்டவர். நம்ம எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், நம்ம எல்லாத்தையும் நேசிக்கணும், அப்பா அம்மாவும் கீழ்ப்படியணும் சொல்லி தந்தாங்கல்ல. இதெல்லாம் சொல்லி தந்தாங்க. அதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும் சொல்லணும்.
நல்ல பழக்கங்களை சொல்லி தந்தாங்க. இப்படி இருங்க, இப்படி நடந்துங்க, பெரியவங்களை மதிக்கணும், பெரியவங்களை ஏசலாமா திட்டலாமா, பெரியவங்களை மதிக்கணும், இதெல்லாம் சொல்லி தந்தாங்கன்னு சொல்லணும். சரியா? சரி, எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் நினைக்காத நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சில பிள்ளைகளை கூட்டி ஜெபிக்கணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு வாஞ்சித்தோம். ஆனால் நீங்கள் திரளான பிள்ளைகளை தந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி தகப்பனே. இதனால நீங்கள் எங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சிக்கிட்டோம்ப்பா. இந்த நேரத்தில் வந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலை மேலே உங்கள் கருத்தை வச்சு ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் வீட்டுக்கு போக போகிறாங்க, நீங்கள் கூட போங்க. பிள்ளைகளோடு வீட்டில் இருக்கும்போதும் அதில் எந்த வேலை செஞ்சாலும் இயேசுங்கிற ஒரு நாமத்தை அவங்க எப்போ உச்சரிக்கக்கூடிய அளவில் அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை நீ ஊற்றி கொடுங்க தரப்பட. இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க கூட பிறந்த பிள்ளைங்க, அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைங்க எங்கே போனாலும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த இடத்துல திரும்பமாக நாங்கள் இந்த முறை இந்த மாதிரி சின்ன பிள்ளை கூட்டம் வைக்கணும்னு சொல்லும்போது ஆர்வத்தோடு பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள கிடைக்கும். பெற்றோர்கள் அதுக்கு சம்மதம் கொடுக்க கிடைக்கிறப்பா. எந்த காரியம்னாலும் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு நீங்களும் அதை ஞாபகப்படுத்தி பிள்ளைகள் எல்லாம் அன்னவரை எப்போ உங்களை பிடித்து கொள்ளும்படியான கிருபை செய்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் படித்த ஒவ்வொரு பாடல்களும், ஒவ்வொரு வேத வசனங்களும், ஒவ்வொரு கதைகளும் பிள்ளைகளுக்கு மறக்காம அன்னவரை சத்துருவானவன் எடுத்து போடாத முடியும் உங்கள் உள்ளத்தில் பதிந்து அவங்க வாழ்நாளெல்லாம் அதை கை கொள்ள முடியாத அற்புதத்தை செய்யப்பா. நாங்கள் அடுத்ததை பார்க்கும்போது பிள்ளைகளெல்லாம் நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம், இயேசுப்பா எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுங்கப்பா. அப்படின்ற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறபடினால இந்த பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.